குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்டு மேக்ஸ்வெல் கரெக்ஷன் டு ஆம்பியர் சர்க்யூட் லா, அதாவது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்ஸ்வெல் மேற்கொண்ட திருத்தம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தோன்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதி, அதாவது காந்தப்புலத்தில் ஏற்படும் மாற்றம் மின்புலத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ். ஸோ அதில் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறப்ப க்ளோஸ்ட் இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர், லைன் இன்டெக்ரல் எல் போட்டோம் அப்படின்னா லைன் இன்டெக்ரல் அப்படின்னு மீனிங்க, மைனஸ் டோ பை டோ டி அப்படின்னு போகிறோம். பை ஆஃப் பி, பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பை ஆஃப் பி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பை டோ டி க்ளோஸ்டு இன்டெக்ரல் எஸ், எஸ்னால் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பி வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர், அதாவது சர்ஃபேஸ் இன்டெக்ரல். பி வெக்டருங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது ரைட் சைடில் பாருங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு, லெஃப்ட் சைடில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. சர்ஃபேஸ் இன்டெக்ரல் லைன் இன்டெக்ரல் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. அப்போ பாருங்கள் பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஈங்கிறது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் எல் இன்ட்டு இ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர்ங்கிறது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இன்டியூஸ்ட் அலாங் தி க்ளோஸ்டு பாத். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இன்டியூஸ்ட் அலாங் தி க்ளோஸ் பாத், அதாவது மூடப்பட்ட சுற்றின் வழியே தூண்டப்படும் மின்புலம், மூடப்பட்ட சுற்றின் வழியே தூண்டப்படும் மின்புலம். நெக்ஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் டைம், அதாவது டோ பை டோ டி அப்படிங்கிறது வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். பை ஆஃப் பிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் காந்தப்பாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் காந்தப்பாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது, சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் பை ஆஃப் பி இந்த ரீஜன் என்க்ளோஸ்டு பை த லூப். மூடப்பட்ட பரப்பில், அதாவது மின் சுற்றால் மூடப்பட்ட பரப்புக்குள் மாற்றமடையும் காந்தப்பாயம், மூடப்பட்ட பரப்புக்குள் மாற்றமடையும் காந்தப்பாயம். காந்தப்பாயங்கிறது பை ஆஃப் பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நல்லா நோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையும் பாருங்கள், இந்த பக்கம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்குது, லெஃப்ட் சைடில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வந்து க்ளோஸ்ட் இன்டெக்ரல் எல் இன்ட்டு இ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் மைனஸ் டோ பை டோ டி பை ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பை டிடி க்ளோஸ்டு இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பி வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல, ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் shows that the change in electrical field also produce the magnetic field. electrical field என்னவா மாறுது, also produce magnetic field. electrical field வந்து magnetic field வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் அவருங்கிறது மின்புலத்தில் ஏற்படும் மாற்றம் காந்தப்புலத்தை உருவாக்கும் என்பதை கண்டறிந்தார். அதாவது ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் மின்புலத்தில் ஏற்படும் மாற்றம் காந்தப்புலத்தை உருவாக்கும் என்பதை காண்பித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணார். ஸோ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது க்ளோஸ்டு இன்டெக்ரல் எல் இன்ட்டு பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர், லைன் இன்டெக்ரல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பை டோ டி பை ஆஃப் இ is equal to minus dou by dou t closed integral s e vector நம்ம போடணும், அதாவது e vector dot ds vector. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள், அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்கள். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு induced along the closed path, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ்ட் along the closed path அப்படி நம்ம சொல்கிறோம். அதாவது மூடப்பட்ட சுற்றின் வழியே தூண்டப்படும் காந்தப்பாயம். அப்போ இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு
வேரியேஷன் ஆஃப் இ ஃபை ஆஃப் ஈனா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ். அப்போ வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மைனஸ் டோ பை டோ டி ஃபை ஆஃப் இ அப்படின்னு சொல்கிறோம். நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் மின்புல பாயம் ஃபை ஆஃப் இ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், சேஞ்சிங் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் ஃபை ஆஃப் இ எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸு இந்த ரீஜியன் என்க்ளோஸ்டு பை த லூப், மின் சுற்றால் மூடப்பட்ட பரப்புக்குள் மாற்றமடையும் மின்புல பாயம் ஃபை ஆஃப் இன்னு பார்க்குறோம். இப்போ மேக்ஸ்வெல் லாஸ் ஆஃப் இண்டக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதோட இன்ட்ரடக்ஷனில் மேக்ஸ்வெல்லின் தூண்டல் விதி அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம பார்க்குறோம். ஈக்குவேஷன் 1லையும் 2வையும் நம்ம நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாறுது ஈக்குவேஷன் 1ல். ஈக்குவேஷன் 2ல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டாக மாறுது. இதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 அண்ட் 2லேயும் நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். அடுத்தது இதை பற்றி நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல் லா ஆஃப் இண்டக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் டர்ன் எக்ஸ்பிளைன் த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ், அதாவது காமா வேவ்ஸ், இன்ஃப்ரா ரெட் வேவ்ஸ் எக்ஸட்ரா. இது ஆல்ரெடி நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா அந்த யூசஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் யூசஸில் பார்த்துருப்போம். மேலும் ரேடியோ அலைகள், காமா கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள் போன்றவற்றின் இருப்பதை இது விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மாறுபடும் மின்புலம் காந்தப்புலத்தை உருவாக்கும். மின்புலம் வந்து பார்த்திங்கன்னா காந்தப்புலத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சார்ஜிங் எ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இப்போ நீங்கள் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியின் தகடுகளை மின்னேற்றம் செய்யும் நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நீங்கள் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் எ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நல்லா பாருங்கள், ஒரு லூப் மாதிரி இருக்குது, ஒரு காயில்னு நம்ம சொல்லலாம் இதை. இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது, இணைத்தட்டு மின்தேக்கி, அதாவது சார்ஜிங் எ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கெப்பாசிட்டரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கனெக்ட் பண்ணுறீங்க. ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறீங்க, இன்னொரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறீங்க. ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எதோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்ரியோட கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ பாருங்கள், பேட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பாசிட்டிவ் இது பண்ணலாம், ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு மைனஸ், நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ்லேருந்து கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயில் போகுது, ஒரு பேரலல் பிளேஸ், அது வந்து கரண்ட் ஐசின்னு சொல்கிறோம். அதாவது கெப்பாசிட்டர் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறோம், மீடியம் இன் பிட்வீன் த கெப்பாசிட்டர் பிளேட் இஸ் எ நான் கண்டக்டிங் மீடியம். மீடியம் பிட்வீன் த கெப்பாசிட்டர் நான் கண்டக்டிங் மீடியம் சொல்கிறோம். அதாவது இணை தகடுகளுக்கிடையே உள்ள ஊடகம் ஒரு மின்கடத்தா ஊடகம் என கருதுக. தகடுகளுக்கிடையே உள்ள ஊடகம் ஒரு மின்கடத்தா ஊடகம் அப்படி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, அப்போ கரண்ட் ஜெனரேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் த ஒயர். அப்போ என்ன சொல்கிறோம், இந்த மின்னோட்டம் மின்தேக்கியின் இரு தகடுகளையும் இணைக்கும் கடத்தியை சுற்றி மின்புலத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டு கம்ப்யூட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் யூஸ் த ஆம்பியர் சர்க்யூட் லா. ஆம்பியர் சர்க்யூட் லாவை இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆம்பியர் சர்க்யூட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆம்பியர் சர்க்யூட்டில் ஆம்பியர் சுற்று விதியை பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது ஆம்பியர் சர்க்யூட்டில் அது ஆம்பியர் சுற்று விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆம்பியர் சர்க்யூட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, த லைன் இன்டெக்ரல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் அரவுண்ட் எனி க்ளோஸ்டு பாத் இஸ் ஈக்குவல் டு μ0 டைம்ஸ் த நெட் கரண்ட் ஐ த்ரெட்டிங் த்ரூட் த ஏரியா என்க்ளோஸ்டு பை த லூப். அப்போ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் எல் இன்ட்டு பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது லைன் இன்டெக்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அரவுண்ட் த எனி க்ளோஸ்டு லூப் இஸ் ஈக்குவல் டு μ0 டைம்ஸ் த நெட் கரண்ட் ஐ த்ரெட்டிங் த்ரூ த ஏரியா என்க்ளோஸ்டு பை த லூப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு தி μ0 இன்ட்டு ஐ என்க்ளோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்க்ளோஸ்ட் அப்படிங்கிறது மூடப்பட்ட பரப்பு. மூடப்பட்ட பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா செல்லக்கூடிய மின்னோட்டம், அதாவது ஆம்பியர் சுற்று விதிப்படி என்ன சொல்கிறாங்க, மூடப்பட்ட சுற்றின் வழியே கணக்கிடப்படும் காந்தப்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு அம்மூடப்பட்ட சுற்றிற்குள் உள்ள பரப்பின் வழியே பாயும் மின்னோட்டத்தின் μ0 மடங்கிற்கு சமம்.
மியூ நாட் மடங்கிற்கு சமம். மின்னோட்டத்தின் மதிப்பு மியூ நாட். அப்போ என்ன சொல்கிறேன், இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் எல் இன்ட்டு பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட்டு ஐ என்க்ளோஸ்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷனில் மியூ நாட் இஸ் த பெர்மிலிபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மியூ நாட் என்பது வெற்றிடத்தின் உட்புகுதிறனாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெற்றிடத்தின் உட்புகுதிறனாகும் சொல்கிறோம். அப்போ இங்கே இந்த டயக்ராமில் நீங்கள் பாருங்கள், பேரலல் பிளேட்டு கெப்பாசிட்டர் மாதிரி 2 இருக்குங்களா. அப்போ இதிலேருந்து ஒரு பிங்கிற பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த பிங்கிற பாயிண்டில் கன்சிடர் பண்ணுறப்ப அந்த பிங்கிற பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு சின்ன லூப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணுறோம். அப்போ இந்த சின்ன லூப் வந்து எதை கன்சிடர் பண்ணுறது, ஃபுல்லாக டார்க்கு. இது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா S1 அப்படிங்கிற பரப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ S1ங்கிற பரப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ இந்த ஒரு மூடப்பட்ட S1 பரப்பு அப்படின்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் S1 அப்படின்னு எழுதிக்கங்க. எழுதிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்டு ஐசி அப்படின்னு சொல்கிறோம். ஐசிங்கிறது வந்து பார்த்தோன்னா கண்டக்டரில் போகக்கூடிய கரண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. கெப்பாசிட்டர் கரண்ட்டுன்னு. இங்கே சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎல் போட்டனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லுன்னு போட்டுக்கலாம், L1 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா லென்த்து தானே இது பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய S1 பரப்பு வந்து பார்த்திங்கன்னா அது லென்த் வந்து L1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே இங்கே இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்டி, ஒன்று பாசிட்டிவ் இன்னும் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாசிட்டிவ்னா ப்ளஸ் Q, நெகட்டிவ்னா மைனஸ் Q அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, புரியுதுங்களா ஈஸியாக? அதாவது இந்த S1ங்கிற பரப்பையை வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறீங்க. அப்போ அது க்ளோஸ்டு சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணுறப்ப அதை சுற்றி அப்படியே ஒரு பலூன் ஷேப்பில் ஒரு கண்டக்டர் இருக்கிறதா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பலூன் ஷேப்பில் ஒரு கண்டக்டர் இருக்கிறதா என்ன பண்ணுறீங்க, கன்சிடர் பண்ணுறீங்க. அப்போ இது பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா. அப்போ இந்த S1ங்கிறது ஒரு ஏரியா, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஒரு ஏரியா. அப்போ இந்த S1ங்கிறது ஒரு ஏரியா சொன்னோம் அப்படின்னா இந்த பலூன் ஷேப்பில் இருக்குது இது S2ங்கிற ஏரியா நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், இந்த 2 S1 மற்றும் S2 2 சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் S2ங்கிற சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிறோம். V வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் மியூ நாட்டு ப்ராக்கெட் 0. ஏன் இந்த இடத்துல 0ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த டயக்ராமில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது போகக்கூடிய கரண்ட்டு ஐசி கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா S1ல் கனெக்ட் ஆகலை, S2லேயும் கனெக்ட் ஆகலை. அப்போ S2ல் கனெக்ட் ஆகலை, அப்போ அந்த கரண்ட்டு போகலை. அப்போ மியூ நாட்டு ஐ என்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஐ வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ கெப்பாசிட்டர் போகக்கூடிய கரண்ட் ஐசி வேல்யூன்னு அது 0, அதனால் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டோட்டல் வேல்யூ 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா இது வரையும்? சரி, அப்போ இந்த S2 பரப்புங்கிறது என்க்ளோஸ் த S2 ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே நம்ம இந்த டயக்ராமில் நல்லா பாருங்கள், S1 S2ங்கிற மாதிரி S1ங்கிற ஏரியாவையும் நம்ம பண்ணலாம். இந்த L1 நீங்கள் ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்லலாம், க்ளோசிங் S1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். என்க்ளோசிங் த S1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ என்க்ளோசிங் S1 என்க்ளோசிங் S2 2 ஏரியாவுக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். S1ங்கிற ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, மியூ நாட்டு ஐசி அப்படின்னு சொல்கிறோம். S2ங்கிற ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆம்பியர் சுற்று விதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜேசி மேக்ஸ்வெல் ரிசால்விங் திஸ் இன்கன்ஸ்டன்சி, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இம்முரண்பாட்டிற்கு ஜேசி மேக்ஸ்வெல் பின்வருமாறு தீர்வு கண்டார். இடப்பெயர்ச்சி மின்னோட்டம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்லுவோம், அதாவது ஐடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, டியூ டு த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் பேட்ரி ஆர் செல்ஸ், டியூ டு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் என்ன கனெக்ட் பண்ணுறீங்க, பேட்ரி செல்லை கனெக்ட் பண்ணுறீங்க. கெப்பாசிட்டர் கெட் சார்ஜ்டு அப் பிகாஸ் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கெப்பாசிட்டர். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வெளிப்புற மின்புலத்தில், அதாவது ஒரு மின்கலத்தை பயன்படுத்தி அச்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் காரணமாக, மின்சுற்றில் பாயும்
மின்னோட்டத்தின் காரணமாக மின்தேக்கி மின்னேற்றம் அடைகிறது. அதாவது இங்கே ஒரு டயக்ராம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ அதே டயக்ராம் தான். அந்த டயக்ராமில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி போட்ட டயக்ராம் தான். இதில் பேட்ரி இருக்குது. பேட்டரியில் வந்து வோல்டேஜ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதே மாதிரி ப்ளஸ் க்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிறது க்யூங்கிற சார்ஜஸ் தான் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மைனஸ் க்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் க்யூ சார்ஜ் தான் ஃபுல்லாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு லைன், திஸ் ப்ரொடியூசிங் அண்ட் இன்க்ரீஸிங் த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பிட்வீன் த கெப்பாசிட்டர் பிளேட்டு. அப்போ கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இதன் விளைவாக மின்தேக்கியின் தகடுகளுக்கு நடுவில் ஒரு அதிகரிக்கும் மின்புலம் தோன்றுகிறது. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் ஒன்று என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணுமா? அப்போ அட்ராக்ட் பண்ணுறப்ப 2 கெப்பாசிட்டருக்கு இடையில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுமா? அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுனா நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுனா என்ன சொல்கிறோம், அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இன்க்ரீஸிங் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அதிகமாகுது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ்லேயும் நம்ம பார்த்தோம். அதில் மேக்ஸ்வெல் லா இண்டக்ஷன்ஸில் என்ன சொல்கிறாரு, அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸில் சேஞ்சிங் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஆல்சோ ப்ரொடியூசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மின்புலத்தில் ஏற்படும் மாற்றம் காந்தப்புலத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராமில் நம்ம ஒரு விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ப்ளஸ் க்யூ சார்ஜஸ் மைனஸ் க்யூ சார்ஜஸ், அப்போ இதில் S1ங்கிற பரப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறீங்க, நம்ம S1ங்கிற ஏரியா S2ங்கிற ஏரியா இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஸோ there must be a current associated with a changing electrical field in between the capacitor plates. எனவே மின்தேக்கி தகடுகளுக்கிடையே மாறுபடும் மின்புலத்துடன் தொடர்புடைய மின்னோட்டம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறோம், இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம அடுத்தது இந்த மாதிரி சொல்கிறோம் நம்ம அப்படின்னா, time varying the electrical flux exciting between the plate of the capacitor. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர்னா அது 2 காயில் தான் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறீங்க. ப்ரொடியூசிங் த கரண்ட், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ அப்போ அது நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் மின்புலம் பாயம், அப்போ தகடுகளுக்கிடையே தோன்றி ஒரு மின்னோட்டத்தை உருவாக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஐடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்கிறோம். இப்போ இதை காஸ் விதியிலேருந்து எப்படி சார் ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, காஸ்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும், பை ஆஃப் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ வெக்டர் டாட்டு டிஏ வெக்டர். ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு இஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஏங்கிறது ஏரியா. அப்போ இஏ இஸ் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு சொல்கிறோம். இதுபடி காஸ் விதிப்படி Q/ε0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது காஸ் விதியோட ப்ரூஃபு. அப்போ அதில் பை ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸு, அப்போ Q/ε0 இது காஸ் விதியில் நம்ம கொண்டு வந்தது. அப்போ இதை டி பை ஆஃப் E/dt வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, d/dt பை இந்த பை ஆஃப் விக்கு பதிலாக பண்ணுறோம் Q/ε0 அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 1/ε0 dQ/dt அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்தது இந்த d/dt 1/ε0 dQ/dt நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அப்போ இது எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சேஞ்சிங். ஸோ அப்போ d/E/dt which is equal to the 1/ε0 dQ/dt. ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரிய வருது, உங்களுக்கு ε0 d/dt, அப்போ 1/ε0 டைம்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், dQ/dt மட்டும் நீங்கள் வச்சுக்கிறீங்க, ε0 இந்த பக்கம் கொண்டு ε0 d/E/dt அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதில் என்ன தெரியுது, ஐடி அப்படின்னு சொல்கிறோம். ஐடி இஸ் ஈக்குவல் டு dQ/dt அப்படின்னு சொல்கிறோம். பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா ε0 d/E/dt அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். பை ஆஃப்ங்கிறது எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸு, அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இதில் ஐடிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு தி எப்சிலான் நாட் டி பை பை டிடி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் டி பை ஆஃப் இ பை டிடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல. ஆம்பியர் சர்க்யூட்லாம் ஆம்பியர் சுற்று விதியில் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் இன்ட்டு பி வெக்டர் டாட் டிஎல் டெஸ்ட்டில் மியூ நாட்டு ஐஎன் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் பார்த்தோம்ல. ஸோ இதே ஈக்குவேஷனை நம்ம எங்கே கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் வந்துடும். அதாவது நம்ம என்ன பார்க்குறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அந்த மேக்ஸ்வெல் கரெக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்ட் மேக்ஸ்வெல் கரெக்ஷனை ஆம்பியர் சர்க்யூட்லாகவே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியில் மேக்ஸ்வெல் மேற்கொண்ட திருத்தம். ஐடிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க, ஆம்பியர் சுற்று விதியில் மேக்ஸ்வெல் மேற்கொண்ட திருத்தத்தை தான் நம்ம இப்போ பார்த்தோம் ஃபைனலாக. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸு இந்த டயக்ராம்ஸ் இதிலெல்லாம் கடைசியாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷன் இந்த ஆம்பியர் சர்க்யூட்டில் ஈக்குவேஷன்ஸில் மியூ நாட் ஐ என்க்ளோஸ் சர்ஃபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ அதே ஆம்பியர் சர்க்யூட்லாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஆம்பியர் சுற்று விதி, அதாவது மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆம்பியர்ஸ் லா. மேக்ஸ்வெல் மாடிஃபை பண்ணுறது என்னது, ஆம்பியர்ஸ் லாவை மேக்ஸ்வெல் மாற்றியமைத்த ஆம்பியர் விதி. எப்படி மாற்றியமைக்கிறார் அப்படின்னா, க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் எல் இன்ட்டு வி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு தி மியூ நாட்டு ஐ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் ஐ வந்து பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்டு த சர்ஃபேஸ் ஏரியா, என்க்ளோஸ் த சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு வி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோங்க நம்ம, மியூ நாட்டு ஐ. ஸோ மியூ நாட்டு ஐ வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம், ஐங்கிறது கரண்ட்டாக, அப்போ ஐசி ப்ளஸ் ஐடி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஐக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஐசி ப்ளஸ் ஐடின்னு எழுதுகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டாக. ஸோ அப்போ ஐக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஐசி ப்ளஸ் ஐடி. அப்போ மேக்ஸ்வெல் மாற்றியமைத்த ஆம்பியர், இது பேர் மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அதே சமயத்தில் ஐங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐசி ப்ளஸ் ஐடின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஐயா தான் என்ன பண்ணுறோம், ஐசி ப்ளஸ் ஐடின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த ஐசி தானே நம்ம நோட் பண்ணுறீங்க, ஐசி நல்லா நோட் பண்ண முக்கியம். ஐஸ் ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐடி. ஸோ அப்போ இந்த ஐசி போகக்கூடிய கரண்ட் S1ங்கிற ஏரியாவில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் போகலை அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் 0 அப்படின்னா நம்ம அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் போகலை அப்படிங்கிறப்ப என்ன பாருங்கள், அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஐஸ் ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கெப்பாசிட்டியில் ஐசிங்கிறது ஐசி 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை ஐசியை கேன்சல் பண்ணினா ஐடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வென் ஏ கான்ஸ்டன்ட் கரண்ட் இஸ் அப்ளைடு பண்ணுறப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 0 ஆகுறப்ப ஐசி இஸ் ஈக்குவல் டு என்னது ஐன்னு சொல்கிறோம். அப்போ பிட்வீன் த பிளேட்டு த கண்டக்ஷன் கரண்ட் என்னது ஐசியோட வேல்யூ 0, அதாவது ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு மாறும். ஐடியோட வேல்யூ என்ன இருக்குது, ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது மாறாத மின்னோட்டத்தை செலுத்தும் போது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ஐடி இஸ் ஈக்குவல் டு 0, அப்போ ஐசி இஸ் ஈக்குவல் டு ஐ. ஆனால் தகடுகளுக்கு நடுவே கடத்து மின்னோட்டம் கண்டக்ஷன் கரண்ட் ஐசி இஸ் ஈக்குவல் டு 0, எனவே ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐ ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது கூட இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோ.